Hi friends, welcome to Smart Fit சமையல். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1.25 கப் நான் ஊற வச்சிருக்கேன். நான் வந்து முருங்கைக்காய் பிரியாணி தான் செய்ய போறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஃபரண்டா டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனைஸ் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க வாசனையா. வெறுமிளகாய் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஆனியன் அழகாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க, நீட்டு வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. முட்டை பாயில் பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் மிளகாய் பொடி நம்ம இடித்து வச்ச மசாலா பொடி, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே நல்லா வதக்கிட போகிறோம். ஆக்சுவலி காலைல லஞ்ச் பாக்ஸை செய்கிறதுனால நான் சீக்கிரமாக அப்படியே போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் வந்து பொறுமையாக செய்கிறதா இருந்தால் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின பிறகு போடலாம். ஸோ அவசரத்தில் செஞ்சதுனால நான் சீக்கிரமாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கின பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆனியன்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தது, அதனால் அதிகமாக கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அரை ஆனியன் திருப்பியும் போட்டேன். நான் கொஞ்சமாக போட்டேன் போடும்போது. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு அரிசி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு, பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் நமக்கு டேஸ்டியாக வரும். நல்லா கலக்கி விட்டுருங்க. அரிசி போட்டு 1.25 கப் அரிசி நான் போட்டிருக்கேன், பிரியாணி ரைஸு எல்லாம் போட்டுட்டு நம்ம அளந்த அந்த கப்புலேயே நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு, வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலே ரொம்ப